Hello, welcome everyone. As usual, நம்ம ஒரு great invocation சொல்லிக்கலாம். நான் கண்ணை மூடிக்கலாம். Inhale slowly, exhale slowly. நீங்கள் இதில் சவுண்டு இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. வருதா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். கண்ணை மூடிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லா வாரமும் இந்த கிரேட் இன்வெகேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த கிரேட் இன்வெகேஷன் வந்து எத்தனையோ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ கிரேட் டீச்சர்ஸ் கொடுத்தது. ஸோ நீங்கள் கிரேட் இன்வெகேஷன் நீங்கள் படிக்கிறீங்க, ரெகுலராக படிக்கிறீங்கன்னா அதில் உள்ள வேர்ட்ஸை அப்படியே ரீட் பண்ணுங்க. அப்போ தான் அதோட பெனிஃபிட் இருக்கும். இப்போ எப்படி காயத்ரி மந்த்ரானா ஓம் பூர் புவஸ்வகன்றத அப்படியே அதில் உள்ளதே தானே படிக்கிறோம். அப்போ தான் அதோட நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஆனால் கிரேட் இன்வெகேஷன் மட்டும் நிறைய பேர் என்ன செய்யணும்னா நிறைய வேர்ட்ஸை மாற்றி போடுறோம். கிரைஸ்ட் இருக்கிற இடத்துல கிருஷ்ணா போடுறோம், காட் போடுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி கொடுத்தாங்களோ அதே வேர்ட்ஸோடு தான் நம்ம கிரேட் இன்வெகேஷன் ரீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதில் கிரைஸ்ட் கொடுத்துருக்குன்னா, கிரைஸ்ட்னா ஒன்று இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ப்ரேயர் கிடையாது. இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ரேயர். அங்கே கிரைஸ்டோட எனர்ஜி அந்த இடத்துல நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கிரைஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ கிரைஸ்ட் வந்து இன்னும் ஹையரார்க்கியில் அவர் ஒரு இடத்துல அவர் சில வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் கிரைஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ கிரேட் இன்வெகேஷன் சொன்னதோட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா அதோட ஒரிஜினல் வேர்ஷனை அப்படியே படிங்க. அப்போ தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். ஸோ கிரேட் இன்வெகேஷன் படிக்க படிக்க லாட்ஸ் ஆஃப் ஹீலிங் எனர்ஜி இருக்குது உங்களோட. சட்டில் பாடிஸில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும், உங்கள் சென்டர்ஸில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும்னா அதில் இருக்கிற அதே மந்திரம் மாதிரி அதே மாதிரியே நம்ம ரீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் யாரும் சாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அதே வேர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்களா உங்கள் புது வேர்ஷன் புது வேர்ட்ஸ் போடாதீங்க. ஓகே? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக தலையை கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரௌன் நல்லா ஆக்டிவேட் ஆகும், இன்னும் நிறைய எனர்ஜி அப்சர்வ் பண்ணலாம். சரிங்களா? From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. நல்ல ஒரு புன்சிரிப்போட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ, வெல்கம் எவ்ரிவான். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த அதே டாபிக் தான் திருப்பி பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் வீக் ரெக்கார்ட் பண்ண முடியல, வாய்ஸ் சரியில்லை. ஆனால் எனக்கு லாஸ்ட் வீக்கோட இந்த வீக்கில் வந்து அதே டாபிக்னாலும் என்னோட புரிதலே நிறைய மாறியிருக்கு. சரியா? ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெயினாக வந்து இரிட்டேஷனுக்குன்றது இல்லாமல் எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளேயுமே நம்ம எப்படி நம்மளை நாமே பாதுகாத்துக்கலாங்கிறது தான் மெயின். சரியா? ஏன்னா நிறைய நேரம் வந்து அவங்களால தான் நான் இரிட்டேட் ஆனேன், அவங்க தான் என்னை இப்படி பேசிட்டாங்க, அதனால தான் நான் ஹர்ட் ஆகிட்டேன், அவங்க இப்படி பண்ணனால தான் வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம நிறைய மற்றவங்களே ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க அப்படி சொல்கிறதுனால நம்ம சட்டில் பாடிஸில் என்ன ஆகுதுங்கிறது தான் நம்ம நிறைய அதை பார்த்துருக்கோம். அதை நம்ம என்ன செய்யலாம்? அதை அவங்க இப்போ ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா நம்மளை நெகட்டிவ் வேர்ட்ஸ்னாலேயோ இல்லை நம்மளை சில தப்பான விஷயங்களையோ நம்ம சொன்னாங்கன்னா ஒன்று நீங்கள் அதை அக்செப்டும் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகிடும்?
இன்னும் நம்ம சட்டில் பாடிஸ்குள்ளே அது நல்லா வந்து உட்காந்துக்கும். இன்னொன்று, அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமான்றதை நம்ம யோசிக்கணும், டிசர்ன்மெண்ட் யூஸ் பண்ணணும். சில நேரம் அவங்க சொல்கிறதுல பாதி உண்மையும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை மாற்றிக்கணும்னு யோசிக்கணும். மூணாவது என்ன செய்யலாம், அவங்க பெரிய குற்றமே பண்ணாங்க, உங்களை வந்து ஏமாத்தவே செஞ்சாங்கனாலும் அதையுமே நமக்கு forgive பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிற வரைக்கும் நம்ம டெவலப் ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே இந்த ஸ்டார்டிங்லேயே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரைஸ்ட் வந்து அவரை சிலுவையில் அடைஞ்சப்ப என்ன சொன்னார் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம திருப்பி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூ டெஸ்டிமெண்ட்ல வந்து கிரைஸ்ட் வந்து அவன் கிராஸ்ல அந்த சிலுவையில் அடையிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, forgive them father for they do not know what they are doing. ஓகே, அவருக்கு தெரியுது இப்போ இந்த சிலுவையில் அடைய போறாங்க, நம்ம பிசிக்கல் பாடியை விட்டு போறோம்னு தெரிஞ்சாலுமே அந்த நிலைமையிலையும் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க கடவுளே, அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறோங்கிறத தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி. ஓகே, இதை எதுக்காக இங்கே டோர்க்கம் சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே ஒருத்தங்களுக்கு இரிட்டேஷன் வராமல் இருக்கிறதுக்கோ. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா, இரிட்டேஷன், எரிச்சல், டவுட், சந்தேகம் பிளஸ் செல்ஃப் பிட்டி, ஒய் மீ, எனக்கு மட்டும் ஏன், இந்த 3 விஷயத்தையும் நம்ம சட்டில் பாடி சென்டர்ஸ்குள்ளே வராமல் அதை வெளியில் அனுப்புறதுக்கான ஒரு மேக்னிஃபிசன்ட் டெக்னிக்னா இந்த forgiveness தான். ஓகே, நம்ம எல்லாருமே அப்போ ஜீசஸ் அளவுக்கு இருக்குமானா நாட் 100%. சில டைம் நம்ம பிள்ளைங்க செய்கிற தப்பு, நம்ம பேர பிள்ளைங்க செய்கிற தப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், மன்னிச்சு விட்டுறோம். அதே இது நமக்கு பிடிக்காதவங்க சிலது செஞ்சாங்க, இல்லை ஒரு பெரிய கிரைமே செஞ்சுட்டாங்கன்னா நம்ம மன்னிக்க முடியல. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெரிய கிரைமே நடந்திருக்குன்னா அதுக்கான ஸ்டெப் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறதோ, லா எடுக்க வேண்டிய இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் நம்ம இன்டர்னலி forgive பண்ணிடணும். ஸோ நம்ம அட்லீஸ்ட் இல்லை, நம்ம அந்த அளவுக்காவது வளரணும். சரிங்களா? ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்து திருட போகிறான்னு தெரிஞ்சுட்டு வா வந்து திருடிக்கோ, ஆனால் நான் உன்னை மன்னிச்சு விடுறது வந்து அக்கார்டிங் டு டோர்க்கம் இட்ஸ் ஸ்டூபிடிட்டி. நம்ம என்ன செய்யணும், நம்மளை கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு திருடினானா ஓகே, நம்ம இப்போ ஒன்றும் பண்ண முடியலனாலும் நம்ம கண்டிப்பாக அதுக்கு எடுக்க வேண்டிய ஆக்ஷனையும் என்ன செய்யணும், எடுக்கணும். பட் இன்டர்னலி forgive பண்ணிடணும். இது டோர்க்கம் வந்து ஸ்பிரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி புக்கில் போட்டிருப்பாங்க. இந்த திருட்டுன்னு வந்தோடனே எனக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகம் வருது. இப்போ நம்ம வீட்டிலே சில விஷயங்கள் திருடு போயிருக்கு அப்படின்னா, சில ஜாமான்கள் திருடு போயிருக்குன்னா, டோர்க்கம் அந்த ஸ்பிரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டியில் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் இம்மீடியட்டாக டோர்க்கம் வந்து அப்படி தான் நினைப்பாராம். இம்மீடியட்டாக யோசிப்பாராம், அந்த பர்சன் எப்படி வந்து நம்ம இவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருந்தோம், அவன் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பான், வந்து இப்படி என் வீட்டிலேருந்து எப்படி அவனுக்கு தூக்கிட்டு போனான், நிஜமாவே அவனுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தான் யோசிப்பாராம். நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒன்றை தொலைச்சிட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக நமக்கு என்ன ஆகுது, யார் எடுத்திருப்பாங்கன்னு கோபம் வருது, இரிட்டேட் ஆகுறோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அதை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல ஒரு பிட்டி இதுக்குள்ளே போகிறோம். ஸோ அதை தான் டோர்க்கம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட திருடப்பட்டாலுமே நீங்கள் அதையுமே forgive பண்ணுறதுக்கு அளவுக்கு நம்ம வளரணும். இது வந்து ஸ்பிரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி புக்கில் போட்டிருக்காருன்னா, அப்போ நம்ம அதை இம்மீடியட்டாக அந்த திருடுறது, இல்லை சில பேர் நம்மள்ட்ட ரூபா வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னா, அந்த மாதிரி டைம்லையுமே நமக்கு இம்மீடியட்டாக இந்த forgive பண்ணி, ஓகே அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கானோ அதனால தான் கொடுக்காம இருக்கான் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரவே வந்து நமக்குள்ள இந்த இரிட்டேஷன் வராது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வராது, சந்தேகம் இஷ்யூ வராது. எனக்கு மட்டும்தான் நான் பாவம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இம்மீடியட்டாக நம்மளோட சட்டில் பாடிஸ்குள்ளே வராமல் அதை வந்து தடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி தடுக்கும்னு இதுதான் forgiveness பண்ணுறது தான் இஸ் த ஹையஸ்ட், என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நம்ம இரிட்டேஷன் நம்ம சட்டில் பாடிஸையும் சென்டர்ஸ்லையும் வராமல் தடுத்துக்கிறதுக்கு. அது இம்மீடியட்டாக அது ரிஜெக்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருமா இந்த forgiveness. ஓகே, நம்ம இப்போ அந்த அளவுக்கு இருக்குமா? இல்லை. நம்ம இவ்வளோ நாள் இரிட்டேஷன் நிறைய இடத்துல ஆயிருக்கோம், கோவப்பட்டிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம், இன்னும் எரிச்சல் பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இது ஏற்கனவே நம்ம கோ த்ரூ பண்ணிட்டோம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் நம்ம சட்டில் பாடிஸ், முக்கியமாக நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதை ரெசிஸ்ட் பண்ணுமா.
எப்போ இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு பதிவு வருது. இப்ப நமக்கு பதிவு எங்க இருந்து வரும்? நமக்கு நல்ல பதிவுகள்னா எங்க இருந்து வரும்னா நம்ம குருட்ட இருந்து வரும், இல்ல நம்மளோட சோலார் ஏஞ்சல்ட்ட இருந்து வரும், இல்ல ஹையர் பீயிங்ஸ்ல இருந்து வரும், இன்னும் நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ட்ட இருந்து வரலாம், இல்ல கடவுள்கிட்ட இருந்தே நமக்கு சில பதிவுகள் வரலாம். சரிங்களா? அதையுமே நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளால அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வருமானா வரும். யார்கிட்ட இருந்து வரும்? நம்மளை பிடிக்காதவங்க, நம்ம செய்யற சில செயல்கள் பிடிக்காதவங்க, சில நேரம் நம்மளை சபிக்கிறவங்க, அந்த மாதிரி டைம்லயும் நமக்கு வரும். அந்த வந்து நெகட்டிவ் பதிவுகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா தோற்கம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெசிஸ்ட் ஆகுற ஒரு விஷயம் எது, எப்படி ஆகும்னு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம சட்டில் பாடிஸ் வந்து பியூரா இருக்கு, 100% இல்லைனாலும் ஓரளவுக்கு பியூரா இருக்கு. நம்ம சக்ராஸ் எல்லாம் ஓரளவுக்கு பெட்டரா டெவலப்டா இருக்கு, கொஞ்சம் பியூரிஃபைடா கிளீனா இருக்குன்னா என்ன ஆகுமா, நம்மளோட இந்த இரிட்டேஷன் வந்து உள்ள வர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம நர்வஸ் சிஸ்டம் என்ன செய்யுமா, நம்ம இரிட்டேஷன் எதுவுமே இல்லாம இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல ஒரு மெக்கானிசம் இருக்கும். என்ன செய்யுமா, ஆட்டோமேட்டிக்கா இப்ப வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு இரிட்டேஷன் வருது, வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு கோவம் எனர்ஜி நம்மளை நோக்கி வருது, வேற ஒருத்தங்க நம்மள சபிக்கிறாங்க, அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகுமா, நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல வந்து ஒரு வேப்பர், ஒரு காத்து மாதிரி ஒரு விஷயம் உருவாகுமா. அந்த உருவாகிறது நர்வஸ் சிஸ்டம்ல உருவாகிறது என்ன செய்யுமா, நம்ம சட்டில் பாடிஸை சுத்தி வெள்ளை கலரா ஒரு வேப்பர் மாதிரி ஃபார்ம் ஆகி வெளியில இருந்து வர்ற அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷனை நமக்குள்ள வந்து நம்மள கெடுக்காம அது பாதுகாப்பா நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குமா. ஷீல்டு என்ன செய்யும், இப்ப ஒரு போர்க்களத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர்க்களத்துல வந்து சண்டை போடுறப்ப என்ன செய்வாங்க, கையில ஒரு பதக்கம் மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப யாராவது அவங்களை குத்த வந்தாங்கன்னா என்ன செய்யும், இந்த ஷீல்டை வச்சு தடுத்துக்கிடுவாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஷீல்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நர்வஸ் சிஸ்டமே இந்த ஷீல்டை உருவாக்கும். ஆனா இது இந்த ஷீல்டு எப்படி சொல்றாங்க டோர்க்கம் வந்துன்னா, இப்போ உங்க பாடியில ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் வந்தோடனே என்ன ஆகும், ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா சோல்ஜர்ஸ் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும், அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள வரதை தடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இப்போ உங்க பாடியில இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து அதுல ஒயிட் பிளட் செல்ஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா அப்போ பாடியில ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத, எந்த இடத்துல வேணாலும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வேலை பார்க்கும். அதே நேரம் சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப கம்மியா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அவங்க பாடியில இன்ஃபெக்ஷன் எங்க வந்தாலும் அவங்க பாடி அதுக்கு ஃபைட் பண்ணவே முடியாது. ரொம்ப நாள் அவங்க அந்த சிக்னஸ்ல கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அதுல இருந்து இன்ஃபெக்ஷன்ல இருந்து வெளியில வருவாங்க, இல்ல சில நேரம் வரவே முடியாது, லைஃப் லாங் அவங்க அந்த இன்ஃபெக்ஷனோட தான் இருப்பாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி தான் இப்ப நம்ம சட்டில் பாடிஸ் வந்து போதுமான அளவுக்கு பியூரிஃபைடா கிளீனா இருந்ததுன்னா நர்வஸ் சிஸ்டமே இதை பார்த்துக்கும். யாராவது உங்களை நோக்கி இரிட்டேஷன் அனுப்பிச்சாங்களோ, கோவம் அனுப்பிச்சாங்களோ, நான் சொன்ன மாதிரி சாபம் விட்டாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா நர்வஸ் சிஸ்டம் என்ன செய்ய போகுது, இந்த வேப்பர் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி நமக்கு ஷீல்டு மாதிரி இருக்க போகுது. ஆனா நம்ம எல்லாம் இப்ப அந்த அளவுக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு பியூரிஃபைடா இருக்குமானா டவுட் தான். ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இவ்வளோ வருஷம் அவ்வளோ கோவப்பட்டிருக்கோம், அவ்வளோ எரிச்சல் பட்டிருக்கோம், அவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம். அப்ப இந்த இரிட்டேஷன், ஆங்கர், சேட்னஸ் இதெல்லாமே என்ன செய்யும்னா விடாம நம்மளோட இந்த நர்வஸ் சிஸ்டமை, பிசிக்கலாவே நர்வஸ் சிஸ்டமை பட்டு 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 என்ன ஆகுமா, நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகி இந்த வேப்பர் மாதிரி கிரியேட் பண்ற ஷீல்டு கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு வீக் ஆயிருமா, எனர்ஜி வைஸ் ரொம்ப லோ ஆயிரும் நர்வஸ் சிஸ்டம். அப்ப என்ன ஆகுது, அதையும் தாண்டி நமக்கு இன்னும் கோவம், எரிச்சல், வருத்தம் வெளியில இருந்தும் வருது, நம்மளும் உருவாக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆக போகுது, இதுதான் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்ல அந்த வேப்பர் இருக்கு பாத்தீங்களா, வேப்பர் உருவாகுது பாத்தீங்களா, அந்த வேப்பரையே எரிச்சு அதுதான் நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல ஒரு செடிமெண்ட் மாதிரி பதிய ஆரம்பிச்சிருது. இததான் இம்பெரல் சொல்லி சொல்றோம்.
அப்ப நம்ம வெளியில இருந்துனால மட்டும்தான் நமக்கு இந்த இம்பெரல் உண்டாகுதுன்னா கிடையாது. நம்மளோட சிஸ்டம் அவ்வளோ பியூரிஃபைடா கிளீனா இல்லாதனாலையும் என்ன ஆகுது, இந்த இம்பெரல் இந்த பாய்சன் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்மளே கூட உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி உருவாக்காம இருக்கிறத தான் டோர்க்கம் 3 டைப்ஸ் சொல்றாங்க. 3 டைப்ஸா இதை ரெசிஸ்ட் பண்ணலாம். என்ன செய்யலாம்னா எதிர்ப்பு தடுக்கலாம். இது நீங்க இப்போதைக்கு நம்ம இந்த புக்ல இரிட்டேஷனுக்கு பாக்குறோம். பட் எல்லா டைப்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ்க்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம இப்ப அதை தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்னதுன்னா ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இப்பதானே பார்த்தோம். ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா அப்ப நம்ம நர்வஸ் சிஸ்டமே என்ன செய்ய போகுது, நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கி வெளியில இருந்து வர்ற நெகட்டிவான எந்த விஷயத்தையும் நம்மள பாதிக்காம அது பார்த்துக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா அப்ப அந்த நெகட்டிவ் எமோஷன் மத்தவங்க கிட்ட இருந்து வர்றப்பயும் என்ன பண்ண போகுது, இந்த நர்வஸ் சிஸ்டம் நமக்கு ஒரு ஷீல்டா இருந்து பாதுகாக்க போகுது. இதுதான் ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இது எப்ப நடக்கும்னா நம்மளோட சட்டில் பாடிஸ் பிளஸ் நம்மளோட சென்டர்ஸ் ஓரளவுக்கு பியூரிஃபைடா பியூரா இருந்தா நடக்க போகுது. நம்ம அந்த அளவுக்கு இருக்குமானா நான் அதையும் சொல்லிட்டேன், பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் இந்த விஷயம்லாம் தெரியாம நம்ம நிறைய எரிச்சல் பட்டிருக்கோம், நிறைய கோவப்பட்டிருக்கோம். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இப்ப இருக்குமானா இப்ப இருக்காது. ஆனா அதை நம்ம உண்டாக்கலாம். அதை தான் இப்ப அடுத்து இன்னும் 2 ரெசிஸ்டன்ஸ் எப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம். செகண்ட் கான்சியஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். கான்சியஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா வெளியிலேருந்து உங்களை நம்ம சொல்றோம்ல, அந்த பர்சன் இது சொன்னனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு, அந்த பர்சன் இது பண்ணனாலதான் எனக்கு இரிட்டேஷன் ஆச்சு. இன்னும் சில பர்சன்ஸ் மத்த இப்ப என்னையவே வச்சுக்கோங்களேன், என்னையவே சில பேர் சொல்றாங்க, இவ ரொம்ப டாக்ஸிக்கானவா, இவ வந்தாலே அவ்வளவுதான் பிரச்சனை தான், டாக்ஸிக் பீப்புள். நம்ம அப்ப டாக்ஸிக் பீப்புள் நம்ம இன்னொருத்தங்களை பிராண்ட் பண்றதே அவங்களுக்கும் அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன் போய் அவங்களையும் பாதிக்க போகுது. டோர்க்கம் சொன்ன மாதிரி செல்ஃப் இமேஜ் புக்ல என்ன சொல்லியிருக்காரு, நீங்க யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்றீங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களை தான் பாதிக்க போகுது. இப்ப நம்ம மத்தவங்கள என்னென்ன பிராண்ட் பண்ண போறோம், நெகட்டிவ் பர்சன், இவன் வந்தாலே வேலை விளங்காது, இவன் ஒரு தப்பான பர்சன், இவன் என்னை சபிச்சுட்டே இருக்கான், இவன் எனக்கு செய்வின வைக்கிறான், என்னென்னமோ சொல்றோம் பாத்தீங்களா. சோ கான்சியஸா இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து வர்றதை என்ன செய்ய போறோம்னா நம்மளும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம், அவங்க நம்மள கோவமான பர்சன் சொன்னாங்கன்னா நம்ம நான் அதுக்கு மேல கோவக்காரன்னு சொல்லி நம்ம பலாருன்னு ஒரு ஆரம்பிச்சிடுறோம். யாராவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சானா, எனக்கு அந்த விஷயத்த பண்ணா பிடிக்காதுன்னு தெரியுது இல்ல, எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ ஏன் திருப்பி திருப்பி பண்ணுன்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், நம்மளே என்ன செஞ்சிடறோம், அந்த நெகட்டிவ் அந்த கான்சியஸா நெகட்டிவா அதை தடுக்காம அதை அக்செப்ட் பண்ணி நம்மளே அதுவாவே ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இங்க கான்சியஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இது என்ன செய்யறோம்னா நம்மளும் அதை அப்சர்வ் பண்ணி அவங்களையும் சபிச்சிடுறோம், அவங்களையும் திட்டிடுறோம். அப்ப இது என்ன ஆகுதுன்னா தப்பான நெகட்டிவ நம்ம ரெசிஸ்ட் பண்ணாம என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிடும். இதுதான் நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு வேற என்ன சொல்லுவோம்னா, அவனாலதான் என் பையன் மார்க் குறைச்சி வாங்கினான், அதனாலதான் நான் அவனை ஒரு அரைஞ்சேன், என் பையன் எக்ஸாம் எழுத போக மாட்டேன்னா அதனால நான் அவனை அடிச்சேன். இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நம்ம இன்னும் அதை எப்படி பெட்டர் வே ஹேண்டில் பண்ணுங்கிறத தான் பார்க்கணும். அதை தான் டோர்க்கம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்த நம்மளும் அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களையும் சபிச்சுட்டு அவங்க மேல கோவத்தை காமிக்கிறோம், அவங்க மேல எரிச்சலை காமிக்கிறோம். ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன விட்டுறோம், அதோட பேசிக்கா எதனால இந்த நெகட்டிவா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், எதனால நெகட்டிவா நமக்கு இந்த இரிட்டேஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுக்காம விட்டுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த விஷயத்தை தான் செய்வோம். சோ நம்ம பாசிட்டிவா அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா அப்ப அங்கிட்ட இருந்து என்ன வந்தாலும் நம்மளால பாசிட்டிவா நம்மளால மாற முடியும். ஆனா நம்ம அதுக்கான ஸ்டெப் என்ன எடுக்கிறதே கிடையாது. மற்றவங்களை ஈஸியா குறை சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும். இது செகண்ட். தேர்ட் ஒன் டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, கான்சியஸ் பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேட்டிவ் ரிஜெக்ஷன். ஓகே, நமக்கு சில விஷயங்கள் தெரியுது, இவங்க நம்மளை இப்படியே நினைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உங்களால அது உணர முடியுதுன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணாம என்ன செய்யலாம், ஓகே இப்ப ஜீசஸ் பண்ண மாதிரி அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க,
அவங்க ஏதோ எமோஷனலி டவுனா இருக்காங்க போல, அதனால தான் அவங்களுக்கு அப்படி தோணுது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆள் வந்து பிசிக்கலா சிக்கா இருந்தாங்க, காய்ச்சல் இருக்கு, இல்ல அவங்களுக்கு ரொம்ப கோல்டு இருக்கு, எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்ம என்ன செய்யறோம், உளுந்து கவனிக்கிறோம். சுடு தண்ணி வச்சு கொடுக்குறோம், ஒத்தனம் கொடுக்கணுமான்னு பாக்குறோம், டாக்டர்கிட்ட கூட்டு போகணுமான்னு பாக்குறோம், அவங்களுக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி பாசிட்டிவா அவங்கள நம்ம அக்செப்ட் பண்றோம் பிசிக்கல் சிக்னஸ் இருந்தா. அதே இது அந்த பர்சன் வந்து எமோஷனலி டவுனா இருக்காங்க, எமோஷனலி சிக்கா இருக்காங்க. எமோஷனலி சிக்னா எந்த ஒரு பர்சன் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை நிறைய வெளிப்படுத்துறாங்களோ அவங்களாம் எமோஷனலி சிக் பேஷண்ட்ஸ். எமோஷனலி நம்ம அதனால அவங்களை எமோஷனலி சிக் பேஷண்ட்னு சொல்ல வேணாம். ஓகே, அந்த பேஷண்ட் அந்த நபர் எமோஷனலி சிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னும் நிறைய ஃபர்கிவ்னஸ் அண்ட் லவ் கொடுத்தாதான் அங்க சரியாகும். சோ அதை தான் டோர்கமிங் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன செய்யணும், பிசிக்கலாவும் ஆக்ஷன் எடுக்கணும், சைக்கலாஜிக்கலாவும் ஆக்ஷன் எடுத்து, இன்னும் நீங்க கிரியேட்டிவா வேற சில மாதிரியும் அதை யோசிச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும், பாசிட்டிவா அந்த ரெசிஸ்டன்ஸை திருப்பி அனுப்பணும். நம்மளால இப்ப அதை அனுப்ப முடியுதா, அனுப்ப முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், ஜீசஸ் மாதிரி ஆகணும்னு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். டோர்கம் வந்து செல்ஃப் இமேஜ் புக்ல போட்டிருக்காங்க, ஒரு ஹையஸ்ட் இமேஜா நீங்க ஒருத்தங்களை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்சா பத்தாது, அதுக்கேத்த மாதிரி ஸ்டெப்ஸும் எடுக்கணும். இப்ப நான் வந்து ஜீசஸ் மாதிரி ஆகணும்னு நினைச்சிட்டு சும்மா வீட்டுல உட்காந்துட்டு யாரையாவது திட்டிக்கிட்டு டிவி பார்த்துட்டு பொழுது இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா ஜீசஸ் ஆக முடியாது. ஜீசஸ் என்ன செஞ்சாரு, நிறைய பேருக்கு ஹீல் பண்ணாரு, நிறைய சிக்கா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இன்னும் நிறைய நல்ல நல்ல போதனைகள் கொடுத்தாரு. இன்னொன்று வந்து என்ன செஞ்சாரு, இன்னும் அட்டமோஸ்ட் ஒரு நல்ல விஷயம்னா இம்மீடியட்டா அவரை கொலையே பண்ண போறாங்க அவங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்களை இம்மீடியட்டா ஃபர்கிவ் பண்ண சொன்னார். ஸோ என்ன சொல்லியிருக்காரு, இன்னொன்னு, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காமிங்கன்னு. அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகணும், ஜீசஸ் மாதிரி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஓகே. அப்ப ஜீசஸ் மாதிரி ஆகணும், நீங்க டெய்லி அவரை பத்தி நினைச்சிட்டே இருக்கீங்க. டோர்கம் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஒரு நல்ல பிக்சரை வச்சுக்கோங்க நீங்க டெய்லி பாக்குற மாதிரி இடத்துல. இது நான் ஜீசஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு அவரை ஹீலரா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஜீசஸ் மாதிரி ஹீல் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி யாரோட ஆசை இருக்கு, யார் மாதிரி ஆகணும்னு ஒரு கிரேட் இமேஜ் உள்ள ஒரு நபரை சூஸ் பண்ணி அவங்க போட்டோவை ரெகுலரா பார்த்துட்டே இருந்து மெடிடேட் ஆன் தெம்னே போட்டிருக்காங்க, அவங்கள மாதிரி ஆகணும்னு மெடிடேஷனே பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துலதான் உங்களை டோர்கம் இங்க என்ன போட்டிருக்காருன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு. ஒரு நபர் வந்து ட்ரெயின்ல போயிட்டே இருந்திருக்காரு. ட்ரெயின்ல போயிட்டே இருந்தப்ப முந்திலாம் இப்பதான் ட்ரெயின்ல பார்த்தோம்னா நமக்கு சவுண்டே கேட்கல. முந்திலாம் யோசிச்சீங்கன்னா ட்ரெயின் ஹார்ன் சவுண்டு கேட்கும், அது அந்த ரயில்வே ட்ராக்ல போற சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த சவுண்டு கேட்டா கூட இரிட்டேட் ஆகும், அவங்களால தூங்க முடியாது. ஸோ டோர்கம் அந்த இதையும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி சவுண்டு இதை நீங்க அந்த ரித்தமை கரெக்டா கவனிச்சீங்கன்னா அந்த ரித்தமை கூட உங்களால ரசிக்க முடியுங்கிறாங்க. நீங்க அதே சவுண்டு இப்ப நம்ம வீட்லயே நம்ம பையங்க சில பேருக்கு வந்து டேபிள்ல பிள்ளைங்க தட்டிட்டே இருந்தாலுமே அது எனக்கு இரிட்டேட் பண்ணுது, அதை பண்ணாதன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களை பண்ணாலே நம்ம அதால வந்து அக்செப்ட் பண்ண முடியல, அதை பாசிட்டிவா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். டோர்கம் இங்க என்ன சொல்றாங்க, அப்ப வெளியில ஒரு ரயில்வே ட்ரெயின்ல வர்ற சவுண்டு கூட அது எனக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு, எனக்கு தூங்க முடியல, என்னால பீஸ்ஃபுல்லா தூங்க முடியல. நம்ம என்ன செய்யறோம், அந்த பீஸ்ஃபுல்லா தூங்க முடியலன்ற பழிய தூக்கி தான் அதுக்கு கிட்ட போடுறோம். ஓகே, இதை இன்னும் நம்ம கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணோம்னா, இந்த ரிதம பாரு, இது இந்த பாட்டு மாதிரி இருக்கு, இந்த ரிதம பாரு, இது இந்த படத்தோட மியூசிக் மாதிரி இருக்குன்னு நீங்க அதையுமே ரசிக்க முடியும்னு சொல்றாங்க. இது வந்து இததான் டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கான்சியஸ் பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்ப கான்சியஸா ஒரு நெகட்டிவா நடக்கிற விஷயத்தையுமே உங்களால பாசிட்டிவா அதை ரெசிஸ்ட் பண்ண தெரியணும். அப்ப அந்த பாசிட்டிவா நீங்க மாத்திரப்ப என்ன ஆகும்னா, அந்த நெகட்டிவா வர்ற இம்பாக்ட் உங்க சட்டில் பாடிஸையும் சக்ராஸையும் பாதிக்காது. இது உதாரணத்துக்கு ட்ரெயினை சொல்றேன். இப்ப நீங்க உங்க வீட்டிலே ஒரு பர்சனை நினைச்சுக்கோங்க. நிறைய நேரம் ஏன்னா வீட்டுல உள்ள பர்சன்ஸ் தானே சொல்றோம், ரொம்ப இரிட்டேட்டிங் பர்சனா இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, நம்ம என்ன சொல்லிடுறோம், ஈஸியா அவங்க மேல பிளேம் பண்ணிட்டு நம்ம என்னமோ ரொம்ப 100% பெர்ஃபெக்ட் மாதிரி நம்ம தள்ளி வந்துடுறோம். சோ அததான் டோர்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுல இருக்கிற நபரே ஒருத்தவங்க ரொம்ப சில்லியா பிஹேவ் பண்றாங்க, யூ ஹாவ் த ஃபுல் ரைட் டு பி இரிட்டேட்டட். இப்ப சில பேர் பார்த்தோம்னா நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ஆனா சில விஷயம் அவங்க பண்றது பார்த்தோம்னா நம்மளே அவங்களுக்கு கேட்போம், இவ்வளவு பிராக்டிஸ் பண்ற உனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாதான்னு சொல்லி கூட நம்ம அந்த பர்சனை பார்த்து இரிட்டேட் ஆகுறோம்.
அதை தான் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, இம்மீடியட்டா ஓகே பாசிட்டிவா இந்த பர்சனையே எப்படி மாத்திக்கலாம்னு சொல்றாங்கன்னா, இந்த பர்சன் வந்து நமக்கு நிறைய பொறுமை கத்து கொடுக்கறதுக்கும், நிறைய புரிதல் கத்து கொடுக்கறதுக்கும், நிறைய அன்பும் கருணையும் கத்து கொடுக்கறதுக்கும் தான் எனக்கு வந்திருக்காங்கிற புரிதல் இம்மீடியட்டா நீங்க எப்படி மாத்திரணும். அந்த பர்சன் மேல எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட்டோ, ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் கூட உங்க மேல நெகட்டிவா வராம, ஓகே இந்த பர்சன் இதுக்காக தான் நம்ம கிட்ட வந்திருக்காங்கிறது புரிதல் வந்தாலே என்ன ஆகும்னா, எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ், யாரும் உங்களை சபிச்சாங்க, வேற யாரும் உங்கள்கிட்ட ஒரு நெகட்டிவா உங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்பிச்சாலும் இம்மீடியட்டா அது இந்த நர்வஸ் சிஸ்டமே என்ன செய்ய போகுது, அதை தள்ளி விட்டுரு. அப்ப நம்ம அந்த அளவுக்கு வளர்றதுக்கான அந்த நர்வஸ் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷீல்டு நமக்குள்ள உருவாக்கணும்னா, அப்ப இந்த லாஸ்டா நம்ம இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, கான்சியஸ் பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேட்டிவ் ரிஜெக்ஷன். அப்ப அந்த விஷயத்த ஓகே இது இதுக்காக தான் வந்திருக்குங்கிறத ஒரு பகுத்தறிந்து பார்க்கும் தன்மை வந்துட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆகி அந்த ஷீல்டு ஆட்டோமேட்டிக்கா உருவாக ஆரம்பிச்சோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய ஷீல்டிங் டெக்னிக் படிக்கிறோம், நிறைய நம்மளை பாதுகாத்துக்கிற டெக்னிக்லாம் படிக்கிறோம். நீங்க எதுவுமே தேவையில்லை. நீங்க உங்களோட சட்டில் பாடிஸை மட்டும் இரிட்டேஷன், ட்ரஸ்ட், இந்த செல்ஃப் பிட்டி, முக்கியமா இந்த 3 விஷயம் உங்களுக்குள்ள வராம நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாலே என்ன ஆக போகுது, ஆட்டோமேட்டிக்கா உங்க நர்வஸ் சிஸ்டமே ஷீல்ட் ஆகி உங்களை காப்பாத்திட்டே இருக்க போகுது. நீங்க அதுக்கு எந்த வித டெக்னிக்கும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அப்ப நம்ம கான்சியஸா இனிமேல் என்ன செய்ய போறோம், ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் உங்களுக்கு தரக்கூடியது, உங்களுக்கு இரிட்டேஷன் தரக்கூடியது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன செய்ய போறோம், இந்த பர்சன் இல்ல இந்த சிச்சுவேஷன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க வந்திருக்குங்கிற புரிதல் மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு இந்த பர்சன் எப்பயுமே இப்படித்தான், இதை போய் இவனுக்கு நான் எதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் போட்டா கூட அந்த ஷீல்டு வந்து வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம், இன்னிலிருந்து கான்சியஸா எந்த விதமான ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்லயும், எந்த விதமான ஒரு நெகட்டிவ் பர்சன், இரிட்டேட்டிங் பர்சன், நம்ம அவங்கள பிளேம் பண்ணி ஒரு பிராண்ட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ட் வந்து எந்த விதமா உங்களுக்கு எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்தாலோ என்ன செய்ய போறோம், இம்மீடியட்டா அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம், எதுக்காக அவங்களுக்கு இப்படி வருது, அதை ஏன் நான் இப்படி ஹேண்டில் பண்றேன், இம்மீடியட்டா நீங்க அப்படிதான் யோசிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சிச்சுவேஷன் பிளஸ் இந்த எமோஷனை ஹேண்டில் பண்றதுக்கான முழு பொறுப்பையும் நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சீங்கனால என்ன ஆக போகுது, ஆட்டோமேட்டிக்கா உங்க நர்வஸ் சிஸ்டமே உங்களுக்கு ஷீல்டை உருவாக்க போகுது. சோ சிம்பிள். நீங்க இது சிம்பிள்னு நினைச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சிம்பிளா பண்ணிடலாம். ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ஜீசஸ் மாதிரி ஆவறது கஷ்டம்னு நினைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கான ஸ்டெப் கூட நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப நீங்க MBBS படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அப்ப அது நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் போக முடியும் தெரியும். நீட் எக்ஸாம்லாம் கஷ்டங்க, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப உங்களால போகவே முடியாது. அப்ப இன்னும் நீங்க போலாம், இன்னும் நீங்க நிறைய எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஃபாரின்ல போய் படிக்கலாம், இல்ல இங்கவே நிறைய பேமெண்ட் கோட்டாக்கு லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பே பண்ணியும் படிக்கலாம். பட் உங்களுக்கான உங்க சட்டில் பாடிஸ், உங்க சக்ராஸ்லயும் அந்த ஷீல்டு உருவாகணும்னா அப்ப சில விஷயங்கள்ல கஷ்டமா இருந்தாலும் அதை ஈஸியா நம்ம பண்ண பழகிக்கணும். ஸோ அதோட இன்னைக்கு டாபிக் நமக்கு முடிஞ்சுது. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம், நிறைய பேர் ஆனா எங்க இருக்கோம் இப்போ, ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம நிறைய இரிட்டேட் ஆயிட்டோம், நிறைய கோவப்பட்டுட்டோம், வருத்தப்பட்டுட்டோம், துக்கப்பட்டுட்டோம், நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ்குள்ள அடிமைப்பட்டு இருக்கோம். ஸோ அது நமக்கு இப்போதைக்கு இருக்குமானா நிறைய பேருக்கு இருக்காது. ரெண்டாவது கான்சியஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் பதிலுக்கு இப்படி பண்ணுவேன்னு ஒரு நெகட்டிவ் விஷயம் அவங்க ஒன்று பண்ணாங்கன்னா நான் இன்னும் பல மடங்கு அவங்களுக்கு பண்ணுவேன். அவங்க எனக்கு இந்த தப்பு பண்ணாங்கன்னா நான் இன்னும் ஜாஸ்தியா அவங்களுக்கு பண்றேன். அதை நிறைய பேர் இப்போதைக்கு அப்படிதான் இருக்கும். அதை நம்ம பண்ணலாமா, அதுவும் பண்ண வேணாம். இப்போ தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, கான்சியஸ் பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேட்டிவ் ரிஜெக்ஷன். ஸோ கான்சியஸா அங்கிருந்து வர்ற நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவா அதை அவங்களுக்கு எதிர்த்து அனுப்புவோம். இல்லாட்டினா டிஸ்கிரிமினேட் பண்ணி ஓகே இவங்க இந்த இதுக்காக பண்றாங்கன்றது தெரிஞ்சதுன்னா பகுத்தறிந்து பார்த்து இம்மீடியட்டா அதை ரிஜெக்ட் பண்ணணும். இது மூணுமே யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு.
ஸோ நம்ம இந்த தேர்ட் ஒன்னை நீங்கள் ரெகுலராக பண்ணவே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதுவாக உண்டாகி அதுவாக நமக்கு ஒரு ஷீல்டாக எப்பயுமே நம்ம கூட இருக்கும். சரியா? ஸோ இங்கே டோர்கம் இது வந்து இரிட்டேஷன் புக்கில் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் எல்லா விதமான ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனோ நெகட்டிவ் இமோஷன்ஸையோ ஹேண்டில் பண்ண நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட டார்கெட் என்னது, எந்த விதமான ஒரு நெகட்டிவ் விஷயம் அங்கிட்டு இருந்து வந்தது, நம்மளோட சிச்சுவேஷன் ஆகட்டும், பர்சன்ஸ் ஆகட்டும், அங்கிருந்து வந்ததுனாலும் நம்ம அதை கான்சியஸா பாசிட்டிவா மாத்தி அவங்களுக்கு அதை அனுப்பிச்சு விட்டுறலாம், ரெசிஸ்ட் பண்ணலாம், அதை தடுக்கலாம். இல்லாட்டி டிஸ்கிரிமினேட்டிவா ஓகே இது நமக்கு தேவையே இல்லை, இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நான் ஒன்னும் இவ்வளோ அதிகமா ரியாக்ட் பண்ணவே தேவையில்லை, இவ்வளோ கோவப்பட தேவையில்லைன்னு அதை ரிஜெக்டும் பண்ணலாம். ஸோ அதை தான் சொல்லுவாங்க, சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி. எல்லா இடத்துலையும் போய் நான் கோவப்பட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போய் நான் இந்த சிச்சுவேஷனுக்கு சொல்யூஷன் சொல்வேன்னு சொல்லிட்டு நீங்க போகணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற இடத்துல உங்களால அதை ஜாய்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா போய் பண்ண முடிகிற இடத்துல உங்களால மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க அதுக்குள்ள போய் சிக்கிட்டு நீங்க இன்னும் ஓவர் ரியாக்ட் பண்ணி அதை இன்னும் மோசமாக்காம இருந்தீங்கன்னா நல்லது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாபிக் இதோட முடிஞ்சது. மேபி நமக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு, நமக்கு இன்னும் இரிட்டேஷன் இன்னும் ஹையர் லெவல்ல எதனால இரிட்டேஷன் ஆகுதுன்றதை கேட்டோம்னா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு ஒரு டிப் மட்டும் சொல்லிட்டு போறேன். நெக்ஸ்ட் நம்ம செஷன்ல பார்க்க போறது வந்து, நீங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஷனரா இருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு நிறைய இரிட்டேஷன் வரும். அது ஏங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் ஆன் Friday 6:30.